Peter, as I said on day one, is Mr. Circular Thinker. பேதுரு வந்து ஒரு சுழற்சியா சிந்திக்கிறவர். Right, so as such, it's kind of hard to remember. I mean, his ideas smerge from one to the other. We call them bleeding from one to the other. அவருடைய போதனைகளை வந்து வரிசையா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சிந்தையிலிருந்து இன்னொரு சிந்தைக்கு போயிடுவார், இன்னொருலேருந்து இன்னொருக்கு போயிடுவார் அவர். Lori had an aunt by the name Polly, and when Aunt Polly writes a letter, there is no comma, no period, no capital, and she would say something like, I was talking to him and he said she, and then they were here, and we would read the letter and we think, who is the he? Who is the she? Who is the they? And that's Peter's writing sometimes. ஐயாவுடைய மனைவிக்கு வந்து ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க சில டைம் லெட்டர் எழுதுறப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தா அவங்ககிட்ட பேசினா இவங்ககிட்ட பேசினா அப்படின்னு சொல்லி எழுதிட்டே இருப்பாங்க. இப்போ படிக்கிற இவங்களுக்கு அவன் யாரு, இவன் யாரு, இவ யாருன்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கும். We like regular order, and I'm trying my best to show you some order, but Peter had written it more as a fluid, like a preacher. பேதுருனுடைய இந்த நிருபத்தை படிக்கிறப்போ அதை வந்து 1 2 3ன்னு வரிசைப்படுத்தி சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் பேதுரு வந்து ஒரு பிரசங்கியாளரை போல பாயிண்டே இல்லாமல் நினச்சதெல்லாம் என்ன பண்ணிட்டே இருப்பார், பேசிட்டே இருப்பார். That's where our preachers got their idea. பேதுருக்கு வந்து நம்ம பிரசங்கியாளருக்கும் அந்த ஐடியா வந்துருக்கு. Yeah. But he does have some structure. As we saw in chapter 1, he is talking about true prophets, true teachers. இருப்பினும் கூட பேதுருவை நம்ம வாசிக்கிறப்போ அவர் சில கருத்துக்களை ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துறார். உதாரணமாக முதல் அதிகாரத்தில் மெய்யான அப்போஸ்தலர்கள் என்ன போதிப்பாங்க, 2வது அதிகாரத்தில் கள்ள உபதேசிகள் என்ன போதிப்பார்கள். So he does have a structure. எனவே அந்த பேதுருவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரைபடம் இருக்கு, அதை வைத்து தான் அவர் எழுதுறார். That brings us to the 3rd chapter, and this is about mockers. இப்போ 3வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் சுவிசேஷத்தை கேலி செய்பவர்களை குறித்து பேசுகிறார். You remember even in Psalm 1 it says don't sit with the seat of the mockers, because there's always somebody that is making fun of Christian faith. சங்கீதம் முதல் வசனத்தில் கூட, முதலாம் சங்கீதம் முதல் வசனத்தில் நம்ம பார்ப்போம், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. அப்போ எப்போதுமே கிறிஸ்துவ விசுவாசத்தை கேலி செய்கின்ற ஒரு கூட்டத்தினர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். Right now, at least in America, I don't know about in India, there is really a lot of mockery about Christians and Christian faith, and I will give you some of those examples as we go. குறிப்பாக இந்த நாட்களிலே அமெரிக்க தேசத்தில், இந்தியாவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அமெரிக்க தேசத்தில் கிறிஸ்தவ விசுவாசத்தை கேலி செய்யும் கூட்டத்தினர் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களை குறித்த சில உதாரணங்களை நம்ம இந்த அதிகாரத்தை படிக்கும்போது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். Recently a Christian man was shot live while everybody was watching the TV show, and instead of being sad a human life was taken, there were people who were rejoicing and having party over the death of a young man. சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கிறிஸ்தவ ஊழியர் அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, பொது இடத்துல வச்சு என்ன பண்ணிட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க. ஒரு மனிதன் சுட்டு கொல்லப்பட்டான்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு அவரை குறித்து கேலி செஞ்சு பார்ட்டி வச்சு நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. That kind of mockery is going to only increase, as Peter would say, as we are in the last days. There will be more and more and more mockers of Christian faith. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை கேலி செய்யும் கூட்டத்தார் அதிகமாகிக் கொண்டேதான் இருப்பார்கள் என்று கூறுகிறார். Now before we get to that passage itself, he has a little small break in verse 1 and 2. Let's take a look at that. And he says, this is my second letter to you. I have written both of them as reminders to stimulate you to wholesome thinking. இந்த கேலி செய்பவர்களை குறித்து பேசுவதற்கு முன்பதாக முதல் 2 வசனங்களிலே அவர் சற்று வேறுபட்ட ஒரு கருத்து சொல்றார். அவர் சொல்றார், இது நான் உங்களுக்கு எழுதும் 2ஆம் நிருபம். இந்த நிருபத்தை
அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளை நீங்கள் நினைவு கூறும்படி நான் இதை எழுதுகிறேன் என்று கூறுகிறார். One of the things we learned about a true teacher in chapter 1 is that that true teacher will remind us of God's faithfulness. முதலாம் அதிகாரத்தில் நம்ம கற்றுக்கொண்டோம், ஒரு உண்மையான அப்போஸ்தலன் அல்லது போதகன் எப்பொழுதுமே நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். In the same way, Peter is going to remind them one more time of all the stuff that he wanted them to remember. அதே போலதான் பேதுரு இந்த இடத்திலே தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசங்களை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறார். Also he says, I want you to recall the words from the past by the holy prophets and the commands given by the Lord through his apostles, through your apostles. In other words, once again I want you to remind you to go back to the prophets of the Old Testament and remember their words and also remember the apostles' words. இரண்டாம் வசனத்திலே அவர் கூறுவதை பாருங்க, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இதை நினைப்பூட்டி எழுதுகிறேன் என்று கூறுகிறார். அப்ப பேதுரு நாம் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளின் வசனங்களையும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களையும் நாம் எப்போதும் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். In hermeneutics, or Bible study method, there is an important principle called Scripture authenticates Scripture. வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் முறைமை என்ற ஒரு படிப்பினை இருக்குது. அதுல ஒரு முக்கியமான கோட்பாடு என்னவென்றால், வேதத்தை வேதமே விளக்கும். Any doctrines that we come up with must be in alignment with the other doctrines in the scriptures. அதன் பொருள், நாம் வேதத்திலிருந்து எந்த ஒரு கோட்பாட்டையோ கொள்கையோ போதனையோ நாம் போதிப்போமே என்றால் அது வேதத்தின் பிற பகுதிகளால் உறுதி செய்யப்பட வேண்டும். If we come up with a doctrine that doesn't match with the Old Testament, there is a problem with that doctrine. இப்ப யாராவது ஒருவர் வந்து ஒரு கொள்கையை பிரசங்கிக்கிறாரு, ஆனா அந்த கொள்கை பழைய ஏற்பாட்டோட ஒத்திசைந்து போகவில்லை என்றால் அந்த கொள்கையிலே ஏதோ பிரச்சனை இருக்குது. That's the amazing thing about even the Bible. Everything that you see in the New Testament is being predicted in the Old Testament or connected in the Old Testament, and then within the Bible books themselves there is connectivity. அதுதான் வேதத்தின் மகத்துவம். அது என்னவென்றால், நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கின்ற எல்லா காரியங்களும் பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம வேதத்தின் ஒவ்வொரு புத்தகமும் ஒன்றோடு ஒன்று ஒத்திசைந்து செல்வதாய் இருக்கிறது. In the same way, all of our teachings should be grounded in the Old Testament, the Gospels and the New Testament. Otherwise they are our own words. ஆகையினால்தான் நம்முடைய போதனை எதுவாக இருந்தாலும் அது பழைய ஏற்பாட்டோடும் சுவிசேஷ நூல்களோடும் புதிய ஏற்பாட்டோடும் ஒத்திசைந்து செல்ல வேண்டும். Now, one of the things that the Old Testament and the New Testament says is that mockers will come in the last day and scoff because of their own evilness. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு போதனை என்னவென்றால், இறுதி நாட்களிலே பரியாசக்காரர்கள் எழும்பி வேதத்தின் போதனைகளை, நம்முடைய விசுவாசத்தை அவமதித்து கேலி செய்வார்கள். Now, two things they will mock. இரண்டு காரியங்களே அவர்கள் கேலி செய்வார்கள், இல்லை என்றால் பரியாசம் பண்ணுவார்கள். One is the future of the world and the other is the beginning of the world. எந்த ரெண்டு காரியத்தை அவங்க வந்து கேலி செய்வாங்க அப்படின்னா, ஒன்னு வேதம் எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுதோ அதை கேலி செய்வாங்க. அதே போல வேதம் இந்த உலகம் எப்படி உருவானது என்று கூறுகிறதோ அதையும் அவர்கள் கேலி செய்வார்கள். Right? They would say, we already witnessed that with doctrine of creation and evolution. They would say, what the Bible says is just fiction. That's not how the world came to be. இதை நாம் ஏற்கனவே நம்ம அனுபவித்திருக்க கூடும். பரிணாம வளர்ச்சி, சிருஷ்டிப்பு, இந்த இரண்டு கோட்பாடுகளையும் நம்ம கம்பேர் பண்றப்ப அந்த பரிணாம வளர்ச்சி எவல்யூஷனை நம்புறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேதத்துல கூறப்பட்டிருக்கிறதெல்லாம் கட்டுக்கதை, அதை நம்ம நம்ப கூடாது என்று அவர்கள் கேலி செய்வார்கள். Now, when I taught in India, I never faced this, but when I went to Singapore and I was teaching, and Singapore is supposed to be an advanced nation, I was the only one in my whole seminary that believed in 7-day creation. இந்தியாவில் ஐயா டீச் பண்ண போது வேதாம கல்லூரிகளில் போதித்த போது இந்த பிரச்சனையை அவர் சந்தித்ததில்லை. ஆனால் சிங்கப்பூரில் இருக்கிற வேதாம கல்லூரியில் அவர் வந்து போதித்த போது அது கொஞ்சம் வளர்ந்த ஒரு நாடாக இருக்கிறனால அங்கே ஒரு பிரச்சனையை அவர் கவனிச்சார். என்ன அப்படின்னா, இவர் மட்டும்தான்
தேவன் உலகத்தை 6 நாளில் சிருஷ்டித்தார் என்பதை நம்பி இருக்கிறார் அந்த வேதாகம கல்லூரியில். மற்ற ஆசிரியர்கள் யாருமே அதை நம்ப கிடையாது. I remember one student, we are very good friends now, she's an older student, and she said to me, "You are very well educated and you still believe in 6-day creation?" அப்ப அதுல ஒரு மாணவி, ஒரு கொஞ்சம் வயது நிறைந்த ஒரு மாணவி இவரை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க இவ்வளவு படிச்சவரா இருக்கிறீங்களே, இவ்வளவு படிச்ச நீங்களும் கடவுள் 6 நாள்ல உலகத்தை படைச்சாருங்கிறத நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து கேள்வி செஞ்சிருக்காங்க. I said, my problem is if I don't believe in 6-day creation, I cannot also believe in feeding 5,000 with 5 bread. அப்ப நான் அந்த பெண்மணியிட என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை நான் வேதத்துல 6 நாட்கள்ல கடவுள் உலகத்தை சிருஷ்டித்தார் என்பதை நம்பவில்லை என்றால், என்னால் இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு போஜனம் கொடுத்தார் என்பதையும் நம்ப முடியாது. Because normally it takes a long time to feed 5,000 people. ஏன்னா உதாரணமா ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு சமைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? Right? First of all, we had to sow the seed. And then we had to wait for the seed to grow up. ஒருவேளை நம்ம உணவு அளிக்கணும்னா முதல்ல விதை விதைக்கணும், அந்த விதை தானியமா மாறணும். Then we had to grind them. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? மாவு அரைக்கணும். Right? Then we had to make chapatis. அதுல இருந்து நம்ம சப்பாத்தியோ அப்பமோ சுடணும். And it takes it takes a lot of chapatis to feed 100 people. But imagine feeding 5,000 plus people. பாருங்க, 100 பேருக்கு சப்பாத்தி செய்யறது கஷ்டம். For our women, for 2 people it's difficult. சில சமயம் வீட்ல 2 பேருக்கு சமைக்கிறது கஷ்டம். 5000 பேருக்கு சப்பாத்தியோ அப்பமோ சுடணும்னா எவ்வளவு நேரம்? Yeah, definitely. It takes a long time. But Jesus did it all at one evening. ஆனா இயேசு கிறிஸ்து அதெல்லாம் ஒரு கணப்பொழுதிலே செய்து முடித்தார். Right? So if I don't believe creation can happen in 6 days, I can't also believe Jesus fed 5,000, then I can't believe Jesus walked on water. I have a whole bunch of problems. ஒருவேளை யாராவது ஒருவர் நான் 6 நாட்கள்ல கடவுள் உலகத்தை படைச்சாரு அப்படிங்கறத நம்ப மாட்டேன், ஆனா இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்ததையோ அப்பத்தை சுட்டு 5000 பேரை போஷித்ததை நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவர் சொன்னாரு, அதை நான் நம்பவில்லை என்றால் இதையும் நான் என்ன பண்ணணும்? மறுதலிக்கிறவனாக இருக்க வேண்டும். So I have chosen to be a fool and maybe proven wrong later or right later, right? அப்ப நான் அந்த பெண்மணிட்ட என்ன சொன்னேன்னா, இப்ப நீ என்னைய முட்டாளா நினைச்சாலும் பரவாயில்ல, எதிர்காலத்துல நியாய தீர்ப்புல நான் நம்பினது சரின்னு சொல்லி தெரிந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொன்னேன். If our God is real and if the Bible is real, which I know they are real, one day I will be proven that it only took 6 days for the Lord to create. நம்முடைய தேவன் மெய்யானவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால ஒரு நாள் நான் சிருஷ்டிப்பை குறித்து வைத்திருக்கிற நம்பிக்கையும் உண்மை என்று நிரூபிக்கப்படும். People not only mock about the creation of the world, they also mock about the end of the world. மனிதர்கள், அதாவது அநேகர் உலகம் எப்படி உருவானது என்று நம்முடைய நம்பிக்கையை மட்டும் கேலி செய்வதில்லை, இந்த உலகத்தின் முடிவு எப்படிப்பட்டது என்று வேதத்தின் போதனையும் அவர்கள் கேலி செய்கிறார்கள். They say, for example, in verse 4, where is this coming that Jesus promised? Ever since our ancestor died, everything goes as it is since the beginning of the creation. 4ஆம் வசனத்துல அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து கேலி செய்வார்கள் என்றால், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். Right? They say nothing has changed. அவங்க என்ன சொல்றாங்க? உலகம் தோன்றினது ஒண்ணுமே மாற கிடையாது. Jesus just lied. He's just taken 2000 years. Maybe he's never coming back again. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து மரித்தார், அவர் மறுபடியும் வர போறதை நாங்க நம்பவே மாட்டோம். When my mom used to say Jesus is coming, Jesus is coming, my mom used it to threaten me. She said, if you're in movie theater, Jesus comes, you're in trouble, he'll catch you. If you didn't do homework and Jesus comes, you can't go to heaven with him. இவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து பயங்கரமா மிரட்டுவாங்க. எப்படின்னா, நீ சினிமாவுக்கு போற டைம்ல இயேசு கிறிஸ்து வந்தா பரலோகம் போக மாட்டே, நீ ஹோம்வொர்க் பண்ணாம இருந்தனா இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா பரலோகம் போக மாட்டேன்னு சொல்லி இவரை மிரட்டிட்டு இருப்பாங்க. Right? So finally I said to my mom, well, I didn't want him to come till I had married anyway. அப்போ இவர் ஒரு நாள் என்ன சொல்றாரு, சின்ன பையனா இருக்கிறப்போ, இயேசு கிறிஸ்து நான் கல்யாணம் பண்ண வர வரைக்கும் வராம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றாரு. My sons say the same thing right now. இப்போ இவருடைய பசங்க அதான் சொல்றாங்க, நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் இயேசு கிறிஸ்து வர வேண்டாம். How many young people thought that?
எத்தனை வாலிபர்கள் நீங்க அப்படின்னு Yeah? Even though some of us don't want him to come yet, the normal understanding is Jesus isn't coming back. Jesus died, and that's the end of him. ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்து இப்போ வராம இருந்தா நல்லா இருக்கும்னு சில வேளைகளில் சிந்திக்கலாம். ஆனால் அதை குறித்து நான் பேசவில்லை. மாறாக ஒரு சிலர் கள்ள போதகர்கள் இயேசு கிறிஸ்து மரித்ததோடு அவருடைய சதாப்தம் முடிந்து விட்டது, அவர் உயிர்த்தெழவும் இல்லை, அவர் வரப்போவதும் இல்லை என்று நினைக்கிறார்கள். There was a man that wrote during Easter time what resurrection is. A Christian leader. ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த நாட்களிலே ஒரு கிறிஸ்தவ தலைவர் உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒரு கட்டுரை எழுதினார். Right? Now when you think of Easter, we all celebrate Easter. We believe in the resurrection of Jesus. ஒருவேளை ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுகின்ற நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்பி அதை கொண்டாடுகிறோம். He is representing Christianity in a secular magazine called Times magazine. அவர் பிரசித்தி பெற்ற டைம்ஸ் என்ற வார இதழிலே உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று எழுதுகிறார் அவிசுவாசிகளுக்கு. Right? But he starts by saying, we know people do not resurrect. அப்ப அவருடைய முதல் வாக்கியமே எப்படி இருக்குதுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் செத்த யாரும் உயிரோட வந்தது கிடையாது. So what really happened was the disciples forgot which cave they put Jesus in, and on Easter morning they went to the wrong empty cave, and that's why they thought Jesus was resurrected. அடுத்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவ எந்த கொகையில கல்லறையில வைத்தாங்கன்னு சொல்லி தெரியாம தப்பான கல்லறையை போய் பார்த்துட்டு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டாருன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எல்லாரையும் நம்ப வச்சிட்டாங்க அப்படின்னா. Now if you believe resurrection is not true, you won't believe Jesus is coming back either. இப்போ ஒரு நபர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்வாரே என்றால் அவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை மீண்டும் வருவார் என்பதையும் அவர் மறுதலிப்பார். Even Paul believed Jesus will come in his time, but Jesus did not come in his time. We thought he will come in AD 70. He didn't come in AD 70. 200 years later, 2000 years later, he still hasn't come. So mockers will start saying he's never coming back again. ஒருவேளை இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நாட்களிலே இயேசு வருவாருன்னு நம்பினாங்க, கிமு 70ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இயேசு வருவாருன்னு சொன்னாங்க, 200ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வருவாருன்னு சொன்னாங்க, 2000 ஆண்டுக்கு முன்னாடி வருவாங்கன்னு சொன்னாங்க, அவர் எங்க இன்னும் வரவே இல்லையே என்று சொல்லி பரியாசம் செய்வார்கள். Remember I said they forget the past and they forget the future. In verse 5 he says they deliberately forget that long ago by God's word the heavens and came into being and the earth was formed out of the water. இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் இரண்டு காரியங்களை பரியாசம் செய்வார்கள் என்று நான் சொன்னேன். முதலாவது அவர்கள் சிருஷ்டிப்பை பரியாசம் செய்வார்கள், இரண்டாவது அவருடைய இரண்டாம் வருகையை பரியாசம் செய்வார்கள். அதேதான் 5ஆம் வசனத்திலே பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். There's another thing that they make fun of. இது மட்டும் இல்லாம மூன்றாவதாக அவர் வேறொரு காரியத்தை குறித்தும் அவர்கள் பரியாசம் செய்வார்கள். You remember the story of Noah and the universal flood? மூன்றாவது அவங்க எதை பரியாசம் பண்ணுவார்கள் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜல பிரயாணம். Even to this day there are both Christian and non-Christian scholars that say that did not happen. இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ உலகத்திலும் சரி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களிலும் சரி பலரும் நோவாவுடைய நாட்கள்ல அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை அப்படின்னு சொல்லி சாதிப்பாங்க. They would say things like, well, how come all the animals in the world get into a little ark? அவங்களுடைய ஒரு கேள்வி என்னன்னா, என்ன கதை விடுறீங்களா, எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள்ல ஒரு ஜோடியும் ஒரு கப்பலுக்குள்ளார போக முடிஞ்சது? Or what happened to the dinosaurs? அப்ப அந்த நாட்கள்ல இருந்த டைனோசர், அந்த மிகப்பெரிய விலங்குகள் எப்படி காப்பாற்றப்பட்டது? How come they didn't get into the boat? அந்த டைனோசர் ஏன் அந்த பேழைக்குள்ளார வரல? Right now we don't have answers for any of these questions. ஒருவேளை அவங்க கேட்கிற இந்த கேள்விகளுக்கு தெளிவான ஒரு விடை நம்மிடத்துல இல்லை. Except we know the Bible says it happened. மாறாக நமக்கு தெரிந்த ஒரே ஒரு பதில் என்னவென்றால் பரிசுத்த வேதாகமம் அப்படி நடந்தது என்று நமக்கு சொல்கிறது. Right? They not only question or mock the creation
and the end, but also the water that happened, the watery destruction that happened during the time of Noah. அவர்கள் சிருஷ்டிப்பை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை மட்டுமல்ல, நோவாவுடைய நாட்களிலே ஏற்பட்ட அந்த உலகளாவிய அழிவையும் பெரு வெள்ளத்தையும் அவர்கள் கேலி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். I want to pause for a moment and talk about science and faith. ஒரு நிமிடம் என்னுடைய தலைப்பிலிருந்து நான் சற்று விலகி அறிவியலை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Science is an amazing creation of God. அறிவியல் தேவனால் உருவாக்கப்பட்ட தலைசிறந்த ஒரு கல்வி. We are beginning to understand. இப்போதுதான் நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். Till Newton, for example, we didn't really know about gravity. ஒருவேளை நியூட்டன், சார் ஐசக் நியூட்டனுடைய நாட்கள் வரைக்குமே புவியீர்ப்பு சக்தினா என்னன்னே தெரியாம தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். But even before Isaac Newton, the oceans and the moons, they were constantly moved around by the gravity. ஒருவேளை ஐசக் நியூட்டன் காலத்திற்கு முன்பதாகவே புவியீர்ப்பு சக்தி தான் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தை சார்ந்த கோள்களையும் இயக்கி கொண்டிருந்தது. Recently, a while back ago, Einstein came up with a theory, E is equal to mc squared. All of you that went to school, you know what that is, where the light is considered a constant. ஒருவேளை சமீப நாட்களில் தான் எயின்ஸ்டனுக்கு பிறகு தான் அந்த E is equal to mc square அந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒளி நிரந்தரமானது, நிலையானது என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். But modern scholars are telling us light is not constant. ஆனா இப்போ அந்த எயின்ஸ்டனுடைய தியரியை மறுதலிக்கிற மாதிரி நிறைய நவீன அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒளி நிரந்தரமானது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. A while back ago they were saying time is constant. சில வருடங்களுக்கு முன்னாடி அறிவியல் என்ன சொன்னாங்கன்னா, காலம் தான் நிலையானது என்று சொன்னார்கள். Sorry, I was opposite. Time was constantly changing. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலம் எப்போதுமே மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். Because if you had an old clock, you had to constantly adjust it every day. ஏன்னா நீங்க பழைய வாட்ச் யூஸ் பண்ணுவீங்கன்னா எப்பொழுதுமே சாவி கொடுக்கணும். டெய்லி சாவி கொடுத்தா தான் அந்த வாட்ச் வந்து ஓடும். And then every year they had to adjust a couple of minutes to make sure that we aligned with the sun and the moon and everything else. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை பொறுத்து ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நிமிஷம் பின்னாடி மாத்தி வைப்பாங்க. But now time is constant because we have atomic clocks that constantly adjust, and our computers, our iPads, our phones, they constantly adjust. இப்பொழுது நமக்கு அணுசக்தியினால் இயங்குகிற கடிகாரங்கள் இருப்பதினாலே அந்த சக்தியினால் இயக்கப்படுகிற கடிகாரங்கள் இப்போ நம்முடைய மொபைல் ஃபோன்லயோ வாட்ச்லயோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா டைம் என்ன பண்ணிரும், மாத்திக்கொள்ளும். Used to be when you go from country to country you had to adjust the clock. But now the minute you land, the clock already knows where you are. நீங்க பாத்தீங்கன்னா முந்தைய நாட்களில் நீங்க ஒரு நாடு விட்டு ஒரு நாடு பயணம் செய்யும் போது அந்த புதிய நாட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க வாட்சை என்ன பண்ணணும், திருப்பி வச்சுக்கணும். ஆனா இப்போ நீங்க அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்களுடைய கடிகாரமே டைம் என்ன பண்ணிடும், உடனடியாக மாற்றிவிடும். அதுக்கே தெரியும் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. Science is God's creation. It's wonderful. அறிவியல் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதினால் அது மகத்துவம் வாய்ந்தது. But the problem is we are still learning about God's creation. நம்முடைய பிரச்சனை என்னன்னா, தேவன் படைத்த இந்த உலகை குறித்து நாம் படிப்படியாக தான் கற்றுக்கொண்டிருக்கிறோம். When I was in school, you would not believe this. When I was in school, they defined Adam as the most indivisible particle. அதாவது ஒருவேளை நம்மளாம் ஸ்கூல்ல படிக்கிறப்போ இதை கற்றுக்கொண்டிருப்போம். என்னன்னா ஆட்டம் இல்லையா, ஒரு அணு தான் இந்த உலகத்திலேயே மிகவும் சிறிய ஒரு சக்தி என்று நம்ம கற்றுக்கொண்டிருப்போம். Then when I was in college they said we broke an atom and inside there are positron and negatron. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, இல்ல அந்த அணுவை நம்ம என்ன பண்ணலாம், இரண்டா பிரிக்கலாம், ஆட்டமை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு பாசிட்ரான், இன்னொன்னு neutron or whatever. Proton, neutron, electron. Okay. Now they have found more particles in it. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படினா அந்த மூணுல இருந்து இன்னும் அதிகமா அணுவை என்ன பண்ணிருக்காங்க, உடைத்து கற்றுக்கொண்டிருக்காங்க. It's our knowledge that is limited. பிரச்சனை நம்முடைய அறிவு தான் மட்டுப்பட்டது. Right? I'm glad we are growing in our knowledge and that's part of what we were supposed to do.
நாம் இந்த அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் சந்தோஷமான காரியம். இதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். But as Christians, we should see a connection between God's creation and our understanding of God's creation. விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் தேவனுடைய சிருஷ்டிப்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதை குறித்தும் தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். God's creation is infinite. Our understanding is limited. கடவுளுடைய சிருஷ்டிப்பு என்பது அளவற்றது, ஆராயப்பட முடியாதது. ஆனால் நம்முடைய அறிவோ மட்டுப்பட்டதாய், குறைவானதாய் இருக்கிறது. They are saying there are billions of solar system, billions of stars in billions of solar system, and we can't even begin to see the end of our solar system, the Milky Way. ஒருவேளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அறிவியல் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இன்றைக்கு கோடான கோடி பால்வெளி மண்டலங்கள் இருக்கிறது. விண்ணிலே நட்சத்திரங்களும் பால்வெளி மண்டலங்களும் கோள்களும் இருக்குது. அதுல இந்த சூரிய பால்வெளி குடும்பத்தையே நம்ம முழுவதுமாக பார்க்க முடியாது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். We are beginning to understand the universe, but Jesus created them all with one word. இந்த இத்தனை சிருஷ்டிப்பையும் குறித்து கற்றுக்கொள்ள இப்பதான் நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இவை யாவையும் ஒரே வார்த்தையினால் சிருஷ்டித்தவர். So all of you young people, enjoy creation and try to discover as many amazing things in creation there are, while you remember God who created is infinitely bigger than us. எனவே இங்க இருக்கிற अनेक இளம் வாலிபர்கள் தேவனுடைய இந்த சிருஷ்டிப்புகளை குறித்து கற்றுக்கொள்வதிலும் அதை அறிவதிலும் அதிக நாட்டம் செலுத்துங்கள். அப்படி நீங்க நாட்டம் செலுத்தும் போது உங்களுடைய மனதில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனே சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். The mockers would mock the beginning of creation, the end of creation. எனவே பரியாசக்காரர் சிருஷ்டிப்பையும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் கேலி செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். They would mock the destruction of the earth by the flood. அவர்கள் சிருஷ்டிப்பை மட்டுமல்ல, பெரு வெள்ளத்தினால் இந்த உலகம் அழிக்கப்பட்டது என்பதையும் மறுதலிப்பார்கள். But Peter goes back and says, you remember there was a time it was destroyed by the water, but there is a time coming then it will be destroyed by fire. இப்பொழுது பேதுரு நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால், ஒரு காலத்திலே, பூர்வ காலத்திலே தண்ணீரினால் இந்த உலகம் அழிக்கப்பட்டது. ஆனால் இனிவரும் நாட்களிலோ அக்கினியினால் இந்த உலகம் அழிக்கப்பட போகிறது. Verse 6 and 7 says, by these waters also the world of that time was deluged and destroyed. By the same word, the present heavens and earth are reserved for fire, being kept for the day of judgment and destruction of the ungodly. 6-7 வசனங்களிலே அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயாணத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. A parenthetical thought, just because the world is going to be destroyed by fire, that doesn't mean we shouldn't preserve the planet. இந்த உலகம் அக்கினியினால் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்படும் என்பதனால் இந்த உலகத்தை நாம் பராமரிக்க கூடாது என்று பொருள் அல்ல. Because the same scriptures would also say he would destroy only to recreate it. ஏனென்றால் இதே வேத வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம், இந்த அக்கினியினால் அழிக்கப்படுகின்ற உலகத்திலிருந்து புதிய உலகம் உருவாக்கப்படும் என்று. He is not asking us to destroy it for his help. ஒருவேளை கடவுள் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சு இந்த பூமியை அழிக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்க கிடையாது. Right? Now going back to people who kept saying nothing has changed, everything has been the same, Peter wants them to know a math. He says, verse 8, remember these friends, with the Lord a day is like 1,000 years and 1,000 years is like a day. இப்போ எல்லா பூர்வ காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒண்ணுமே மாறல, எல்லாம் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்றவங்களுக்கு பேதுரு கடவுளுக்கு காலம் எப்படிப்பட்டதா இருக்குது என்று 8ஆம் வசனத்திலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். என்ன சொல்றாரு, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம். You know, sometimes we say, oh,
We had such a fun time with those people. Just like that day went by. சில சமயம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்கள நம்ம பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அந்த நாள் எப்படி போனதுன்னே நமக்கு தெரியலன்னு சொல்லுவோம். Or you have a relative that it seems like you are eternity with them. சில சமயம் உங்க வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, நீங்க யாராவது போயிருப்பீங்க, அவங்கள உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த நாள் ஒரு நாள் வந்து ஒரு யுகம் மாதிரி உங்களுக்கு தெரியும். Right? We also have relative time. நமக்கும் கூட பாத்தீங்க அப்படின்னா சில நாட்கள் போனதே தெரியாது, சில நாட்கள் வந்து ரொம்ப நீண்ட காலம் போல தெரியும். In one sense, yes, it's been 2000 years. ஒரு காரியம் 2000 வருஷம் ஆயிடுச்சு, அது உண்மைதான். But on the other hand, in God's math, it's only 2 days. ஆனா கடவுளுடைய பார்வையில பார்க்கிறப்ப அது ஒரு 2 நாளை போல அவருக்கு. Yeah, it's not really long in God's plan. கடவுளுடைய திட்டத்துல 2000 வருஷம் என்பது நீண்ட காலம் இல்லை. Especially when he has no clock. ஏன்னா கடவுள் காலத்தினால கட்டப்பட்டவர் இல்ல, அதனால அவர் கடிகாரத்தை பார்த்து வேலை செய்யறவர் இல்ல. Yeah, he has no beginning, no end, and therefore our 2000 years looks like 2 days or maybe even 2 seconds in his mind. பாருங்க, தொடக்கமும் முடிவும் இல்லாத நித்திய தேவனுக்கு நம்முடைய 2000 வருஷம் என்பது ஒரு 2 நொடி பொழுதை போலதான் இருக்கும். But you see, that's not the real reason why he hasn't come back. The real reason he hasn't come back is to give more chances to people to come to repentance. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த 2000 வருஷம் வராமல் இருப்பதற்கு காரணம் காலம் அவருக்கு ஒரு பொருட்டல்ல என்பதல்ல, அவர் ஏன் வராமல் இருக்கிறார் என்பதற்கான உண்மையான காரணத்தை 9ஆம் வசனத்திலே பேதுரு நமக்கு நினைப்பூட்டுகிறார். I was born in 1965. ஐயா அவர்கள் 1965ஆம் ஆண்டு பிறந்தார். I became a Christian in 1983. 1983ஆம் ஆண்டு தான் அவர் ஒரு விசுவாசியாக மாறினார். What if Jesus came in between 1965 and 1983? ஒருவேளை 1965ஆம் ஆண்டிலிருந்து 83ஆம் ஆண்டுக்குள்ளார இயேசு கிறிஸ்து திரும்ப வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? I would have missed salvation. நிச்சயமா நான் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்க மாட்டேன். So I am glad he did not come till 1983. ஒருவேளை இயேசு கிறிஸ்து 1983ஆம் ஆண்டு வரைக்கும் வரவில்லை என்பது எனக்கு சந்தோஷமா இருக்கு. Right, and all of you can add your own years, and then eventually if anybody came to Christ to know Christ this year, யாராச்சும் இந்த வருஷம் தான் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கீங்களா, நான் இந்த வருஷம் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க. Right, and we have some children that I don't know if they have accepted the Lord yet. இப்ப நம்ம கூட்டத்திலே சின்ன சிறு பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. We want the Lord to wait till they come to know the Lord. ஒருவேளை அவங்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் வரை அவர் தாமதித்தால் நன்றாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். Right, so Peter says, don't think of his slowness like you normally understand as slowness. Instead think of it as patience, so that more people will come to know the love of God. ஒருவேளை இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவது நீண்டு கொண்டே போகிறது என்பதை குறித்து அவர் தாமதிக்கிறார் என்று நீங்க நினைக்க வேண்டாம், அவர் பொறுமையாய் இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். Now some people will say, well, the population is increasing so much, God is actually losing the battle. ஒருவேளை ஒரு சிலர் சொல்லலாம், இப்படி ஜனத்தொகை பெருகிட்டே இருந்தா அவர் எப்பதான் வர போறாரு, அவருடைய வருகை தாமதித்து கொண்டே தான் இருக்கும். But it's not true, because I hear so many revivals happening all over the world. ஆனா அது உண்மை இல்லை, ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே பல இடங்களிலே ஒரு எழுப்புதல் உருவாகி கொண்டே இருக்கிறது. Even China has millions of Christians. சீனா போன்ற ஒரு தேசத்திலும் கூட கோடிக்கணக்கான விசுவாசிகள் இப்பொழுது பெருகி இருக்கிறார்கள். In Mongolia, a little country between China and Russia, in Mongolia in 1983 there was not 1980s there was not a single Christian. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு சிறிய நாடு மங்கோலியா என்ற நாட்டிலே 1980களிலே ஒருவர் கூட விசுவாசி இல்லை. Now there are over 50,000 Christians and a Bible college. அங்க இப்ப ஏறக்குறைய 50,000 விசுவாசிகள் இருக்காங்க, ஒரு வேதாகம கல்லூரியும் அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. So in heaven there will be 50,000 Mongolians more now, because the Lord did not come before 1980. இன்றைக்கு பரலோகத்திலே மங்கோலியாவிலிருந்து 50,000 கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள், ஏனென்றால் இந்த வருடம் வரை இயேசு கிறிஸ்து வராமல் இருப்பதனால். Right, so there is a reason why God is waiting.
எனவே அவர் தாமதிக்கிறார் என்று நாம் நினைக்க கூடாது, மாறாக அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது. Now there is a danger with the Lord's patience. We can become lethargic. இப்ப கடவுள் பொறுமையா இருக்கிறனால ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் மெத்தன எண்ணம் கொண்டவர்களாய் மாறக்கூடும். We can forget that he is coming back. இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருங்கிறதவே நம்ம மறந்து விடக்கூடும். Yeah, and that happens very easily. அது ரொம்ப சுலபமா நம்முடைய வாழ்க்கையில நடந்துருது. Right, because we all make plans. Matter of fact, I'm hoping he won't come till Saturday so that I could be back with my wife. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு திட்டம் போடுறோம். ஐயா வந்து 4 நாள் அவர் வராம இருப்பாருன்னு நினைக்கிறனால தான் தன்னுடைய மனைவியை சனிக்கிழமை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. The only people who are very happy for Jesus to come are those who are ready to take their final exam. ஒருவேளை பரீட்சை எழுத போறவங்க தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருப்பாங்க. I prayed many times before my final exam, Lord come quickly. ஐயாவுக்கு எப்பலாம் எக்ஸாம் வருமோ அப்பலாம் ஆண்டவரே சீக்கிரம் வாருன்னு ஜெபம் பண்ணிருக்காரு. Right, because everyone else we make plans for getting married, we make plans to get better job, we get plans to sell our property, because we don't necessarily always think Jesus is coming back. நாம எப்போதுமே இயேசு கிறிஸ்து எப்ப வேணாலும் வரலாம்ங்கற சிந்தையற்றவர்களாக இருக்கறனால தான் நிறைய நேரத்துல என்ன பண்றோம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, திருமணத்தை குறித்து, வேலையை குறித்து, சொத்துக்கள் வாங்குவதை குறித்து நம்ம திட்டமிடுகிறவர்களாக இருக்கிறோம். But Peter tells us he will come as quick and unknown as a thief that comes in the middle of the night. ஆனால் பேதுரு என்ன சொல்றாருன்னா, நாம் நினையாத நாழிகையிலே ராசாமத்திலே ஒரு திருடன் வருவதை போல அவர் வருவார் என்று கூறுகிறார். The day of the Lord will come like a thief. The heaven will disappear with a roar and the elements will be destroyed by fire and the earth and everything will be laid bare. 10ஆம் வசனத்திலே கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். You see, in America right now there are some sophisticated thieves who send a note ahead of time and said that they are coming, you better empty the house so that they can rob you and not hurt you. இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில திருடங்க இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க திருட வரதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருங்க, இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் திருடிடுவோம் அப்படின்னு. That doesn't happen in India. இந்தியாவில் அந்த மாதிரி யாரும் நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிட்டு வரது கிடையாது. Right? Thieves usually come without knowing. வழக்கமாக திருடர்கள் வந்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல தான் வருவாங்க. They don't send you a notice like the Christmas carolers that send you a notice. ஒருவேளை கிறிஸ்மஸ் கேரல் ரவுண்ட் வரதுக்கு நோட்டீஸ் அனுப்புற மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சு திருடங்க வர மாட்டாங்க. Right? The same way we don't know when Jesus will come. அதே போல தான் இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. Right? So what do we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? He goes on to say, be holy and godly. ஆகையால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பரிசுத்தமாய் இருங்கள், தெய்வ பயமுள்ளவர்களாய் இருங்கள். What kind of a people are we to be? We are to live holy and godly lives. Verse 11. 11ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நாம் பரிசுத்த நடக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். He repeats that again in verse 12. Be ready. 12ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆயத்தமாய் இருங்கள் என்று கூறுகிறார். In verse 13, he comes and says, we are looking forward to a new heavens and new earth where righteous people will dwell, and therefore be ready to enter this new heavens. 13ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம், எனவே நீங்கள் பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள். Now he said holy and godly. And in verse 14 he would say spotless, blameless and at peace with him. அங்க முதலாவது பரிசுத்தமாயும் தேவ பக்தியுடையவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லிவிட்டு 14ஆம் வசனத்திலே கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும் சமாதானத்தோட வாழ்கிறவர்களுமாய் இருங்கள் என்று கூறுகிறார். These are different ways to say we need to live every single day as a day the Lord comes back. இதன் மூலமாக பேதுரு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வரக்கூடும் என்ற நினைவோடு வாழ வேண்டும். Most of us pray in India. This is the only place I have heard this prayer. Thank you Lord for giving us one more day.
இந்தியாவில் தான் இந்த ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். நிறைய பேர் என்னன்னு ஜெபம் பண்ணுவாங்கன்னா, கடவுளே இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. Right, that's the exact words. I didn't even remember the words, right? My mom said that all the time, every morning. ஐயாவோட அம்மா கூட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றப்ப, ஆண்டவரே இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றின்னு ஜெபம் பண்ணுவாங்க. That's a good prayer. அது ஒரு நல்ல ஒரு ஜெபம். But it also should say, oh, that means you didn't come today. அதனுடைய இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நீங்க வரல அப்படின்னு அதுக்கு பொருள். Which means we need to be ready that day. அப்பனா இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்றப்ப அந்த நாளிலே அவர் வரக்கூடும் என்று அதற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். Right? So we should always be ready for his arrival. நாம் எப்போதும் கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமா இருக்க வேண்டும். Once more Peter in verse 15 say, the delay of the Lord, the patience of the Lord means salvation of the people. 15ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணிக்கொள்ளுங்கள். Right? So if he didn't come today, the only reason he waited is so that more people will come to know his love. ஒருவேளை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மீண்டும் வரவில்லை என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், இன்னும் பலரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். But what does that mean for you and me? அது உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்தி சொல்கிறது? We need to make sure we share the gospel every single day till he comes back. நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாய் இருப்போமே என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷத்தை யாராவது ஒருவருக்கு அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Right? Because the day he didn't come is because so that we could bring someone else to his love. நாம் யாராவது ஒருவரை அவருடைய அன்பிற்கு அழைத்து கொண்டு வரும்படியாக கிறிஸ்து தாமதித்துக் கொண்டிருக்கிறார். In 1 Corinthians 7, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே Paul said, you can get married if you really want, but for the sake that the days are near and you can do more work for the Lord, don't get married, but instead work for God. 1 கொரிந்தியர் 7ஆம் வசனத்திலே பவுல் அந்த சபையாருக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க திருமணம் செய்ய வேண்டும் என்று விருப்பமாயிருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருப்பதினாலே கடவுளுக்காக நீங்கள் இன்னும் அதிக காரியங்களை செய்ய முடியுமே என்றால் நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதும் நல்லது என்று கூறுகிறார். Right? Now that's not a message for the married guys. We don't have a chance. ஒருவேளை திருமணமானவங்க மனைவியை விட்டுட்டு போயிடலாம் நினைக்காதீங்க, உங்களுக்கு அந்த ஆலோசனை கொடுக்கப்படல. Right? It's for the single people. திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் அந்த ஆலோசனையை பவுல் கொடுத்தார். Right? And people misunderstand such teachings that Paul had. இப்படி பவுல் கொடுத்த ஒரு சில போதனைகளை பலர் தவறாக புரிந்து கொண்டார்கள். Peter heard about it. பேதுரு அதை குறித்து கேள்விப்பட்டிருந்தார். So he says, bear in mind that the Lord's patience means salvation, verse 15, just as our dear brother Paul, who wrote with the wisdom that God gave him. 15ஆம் வசனத்தில் அதை குறித்து அவர் எழுதும்போது, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதி இருக்கிறான். Not only in 1 Corinthians 7, there are many other places he said, wait and do God's work because he may come anytime. இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் மட்டுமல்ல, பல இடங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்து அவருடைய வேலையை செய்யுங்கள் என்ற ஆலோசனையை சபைக்கு கொடுத்திருக்கிறார். And Peter knew about it. பேதுரு அதை நன்றாக அறிந்திருந்தார். But he also knew, verse 16 it says, in the same way, he writes the same in all his letter, speaking about them in these matters, but his letters contain some hard to understand things which ignorant and unstable people distort as they do other scriptures for their own destruction. அவர் கூறிவிட்டு 16ஆம் அதிகாரத்திலே பவுலின் நிருபங்கள் தவறாக பிரசங்கிக்கப்பட்டதை அறிந்து அவர் கூறுவது, எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான், அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது, கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். So Peter honestly acknowledges Paul has some tough teachings. பேதுரு ஒரு உண்மையை ஒத்துக்கொள்றார். ஏன்னா பவுலுடைய போதனைகள் சில போதனைகள் புரிந்து கொள்வதற்கு கடினமானவை. Some of his teachings are, first of all, difficult to understand, and second, difficult to apply. பவுலுடைய போதனைகளிலே ஒரு சில போதனைகள்
புரிந்து கொள்வதற்கு கடினமானது மட்டுமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கும் கடினமான போதனைகளாக இருக்கிறது. But one thing Paul and Peter and the rest of the Bible agree on is that we need to be holy and godly people. இருப்பினும் பேதுருவாக இருந்தாலும் சரி, வேதத்தில் உள்ள எந்த ஒரு ஆக்கியோனாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் கூறுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். We cannot distort God's word to be holy for our pleasure, because that's exactly what the false teachers do. ஏனென்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை புரட்டி கூறி நம் இஷ்டத்தின்படி வாழக்கூடாது, அதை தான் கள்ள உபதேசிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். Right? Even if we don't understand scriptures, we cannot twist to promote licentious living. ஒருவேளை வேதத்தின் சில பகுதிகளை நம்மால் புரிந்து கொள்ள இயலாவிட்டாலும் அந்த பகுதிகளை நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் விலக்கி கூறக்கூடாது, அது தவறான காரியம். The Lord's patience or slowness in returning is for people's salvation. தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் தன்னுடைய வருகையை தாமதிக்கிறாரே என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், இன்னும் அநேக நபர்கள் ரட்சிக்கப்பட அவர் காத்திருக்கிறார். And while we wait for him and not know exactly when he will come, we live godly lives and holy lives. நாம் அவருக்காக காத்திருக்கையில் அவர் எப்போது வருவார் என்று நாம் அறியாமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். Now Peter comes to the very last two verses in his writing. இப்பொழுது தன்னுடைய நிருபத்தின் கடைசி 2 வசனங்களுக்குள்ளாக பேதுரு கடந்து வருகிறார். And they're powerful ones. இந்த 2 வசனங்களும் மிகவும் வலிமை வாய்ந்த வசனங்கள். First he says, since you have been forewarned by me in 2 letters, be on guard, so that you may not be carried away by the error of the lawless people and fall from your secure place in Christ. 17ஆம் வசனத்துல அவர் சொல்றார், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று கூறுகிறார். So many warnings we have received, not only from Peter but also from all through the Bible. பேதுருவிடத்திலிருந்து மட்டுமல்ல, வேதம் முழுமையும் பல எச்சரிப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். Imagine driving on a highway and there is a sign that says road closed and then you keep driving and it says road closed in 1 kilometer, and then you keep driving and it says road closed in 800 meters, and then you keep driving, road closed in 300 meters, you put it on 4th gear and you're still going fast, road closed in 50 meters, and then you fall off. ஒருவேளை நீங்க ஒரு வாகனத்தை ஓட்டி சென்று கொண்டிருக்கிறீங்க ரோட்ல, ஹைவேல, அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க, சாலை மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆனா அந்த போர்டை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, முன்னோக்கி சொல்றீங்க, 500 கிலோமீட்டர்ல சாலை மூடப்பட்டிருக்கு, 200 கிலோமீட்டர்ல சாலை மூடப்பட்டிருக்கு, 100 கிலோமீட்டர்ல சாலை மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த சைனை பார்த்தாலும் நம்ம வேகமா வண்டி ஓட்டிட்டு போனா என்ன நடக்கும், நாம் விபத்துக்குள்ளாவோம். That's the same way in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். We have tons of warning, and Peter just gave us 2 letters worth of warnings. வேதத்திலே பல எச்சரிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பேதுருவே 2 நிருபங்களிலே நமக்கு எச்சரிப்புகளை கொடுத்திருக்கிறார். So we need to take them carefully, not listen in one ear and let go on the other ear. எனவே நாம் இந்த எச்சரிப்புகளை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விடாமல் அவைகளை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். And there are people, lawless people, and people who follow the errorous ways that will fall off. ஆனால் அநேகர் அப்படிப்பட்ட எச்சரிப்புகளை கண்டு கொள்ளாமல் தங்களுடைய இச்சைகளின்படி வாழ்வதினாலே அவர்கள் நிச்சயமாக அழிக்கப்படுவார்கள். Peter did not want his audience to do that, and we don't want you all to do the same either. ஒருவேளை பேதுரு எப்படி தான் யாருக்கு எழுதுகிறாரோ அவர்கள் பாவத்தில் வீழ்ந்து விடக்கூடாது என்று எண்ணினாரோ அதே பாரத்தோடு தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். And you should have the same fear and exhortation for us, the leaders. அதே போல எங்களுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நாங்களும் விழுந்து விடக்கூடாது என்ற பாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். Because one of the greatest danger is for the teachers not to think
they are not vulnerable to the same fall that others can fall for. ஏனென்றால் போதகர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் தங்களுடைய விசுவாசிகள் செய்கின்ற பாவத்தை தாங்கள் செய்ய மாட்டார்கள் என்ற மெத்தன எண்ணம் இருக்கிறது. That's a great danger. அது மிகப்பெரிய ஆபத்து. That's why many people fall. ஆகையினால தான் अनेक ஊழியர்கள் வீழ்ந்து போகிறார்கள். Right? Because they think they are safe. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம். None of us are safe. That's why we need to constantly encourage each other. நம்மில் ஒருவரும் இவ்வுலகத்திலே பாதுகாப்பான நிலையிலே இல்லை. ஆகையினால் தான் நாம் விசுவாசிகளாக ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். There is a powerful way to secure ourselves from falling, which is in verse 18. 18ஆம் வசனத்திலே நாம் பாவத்தில் வீழ்ந்து விடாதபடிக்கு ஒரு வல்லமையான ஒரு காரியத்தை குறித்து பேதுரு பேசுகிறார். These are easy to remember. இவைகளை நாம் எளிதாக நினைவில் கொள்ளலாம். Grow in grace and grow in the knowledge of our Lord and Savior Jesus Christ. அது என்னவென்றால் கிருபையிலும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வளருங்கள். Very simple in some way. ரொம்ப எளிமையான ஒரு போதனை தான் ஒரு வகையில. We can test this. Am I more graceful towards other people than I was yesterday? இதை நம்ம கிருபையில நம்ம வளர்கிறோமா என்று நாமே எப்படி சோதித்து பார்க்கலாம் அப்படின்னா, நான் நேற்றைய தினத்தில் இருந்ததை விட இன்றைக்கு பிறரிடம் அன்போடும் கிருபையோடும் பழகுகிறேனா? Yesterday I got mad at that man who yelled at me, but today am I getting mad at the same man who yelled at me? நேற்றைய தினத்துல என் கூட சண்டை போட்டவங்க மேல நான் கோபமா இருந்தேன், இன்னைக்கும் அதே நபர் மேல நான் கோபமா இருக்கிறேனா? If you did the same thing same 2 days, you're not growing at all. அதாவது ஒரே நபர் மேல ஒரே காரியத்துக்காக சண்டை போட்டு நம்ம கோபமா இருப்போமே என்றால் நாம் கர்த்தருடைய கிருபையிலே வளரவில்லை. Right? That's testable. அது இப்ப நம்ம கிருபையில வளரலாமான்னு இப்படி பரிசோதித்து பார்க்கலாம். The same way it is testable whether your knowledge of the Lord Jesus Christ is greater today than it was yesterday. அதே போல தான் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் நான் வளர்கிறேனா, நேற்றைய தினத்திலிருந்து இன்னைக்கு வளர்ந்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி என்னை நானே பரிசோதித்து பார்க்க முடியும். In my home computer there is a program. This is the advantage of modern day. There is a program that constantly asks me biblical quiz. ஐயா அவர்களுடைய கம்ப்யூட்டரில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது வந்து ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து சில கேள்விகளை இவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கும். I just installed it about 3 months ago. My goal, it has 1,500 questions, including things like who was Boaz's mother or Boaz's father. My goal is to make sure that I answer every one of those questions, not because I want to win a trivial pursuit, it's so that I want to know God, scriptures, the Lord Jesus Christ more and more each and every day. அதாவது அந்த ஒவ்வொரு நாளும் அந்த கேள்விகள் கேட்கிறது 1500 கேள்வி இருக்கு. அது எப்படிப்பட்ட கேள்வினா, அதுல ஒரு கேள்வி வந்து போவாசனுடைய தாயார் பேர் என்ன, தகப்பன் பேர் என்ன. அப்போ நான் ஏன் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க விரும்புகிறேன் என்றால், ஏதோ ஒரு வேத வினாவிடை போட்டியில் நான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக தேவனை அறிகின்ற அறிவிலே, வேதத்தை அறிகின்ற அறிவிலே நான் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறேன். Like I told my farmer friend with 5,000 cows, keep a little Bible verse in the back of your pants and read them. I challenge us every day we read at least one verse. That's not too much. One verse. இவருடைய நண்பர் ஒரு விவசாயி 5000 மாடுகள் வைத்திருந்தவர்கிட்ட தினமும் ஒரு வசனத்தையாவது எழுதி வைத்து உன்னுடைய பாக்கெட்டில் வச்சு கற்றுக்கொள் என்று சொன்னது போல உங்களையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு வேத வசனத்தையாவது நாம் கற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். I know many godly Christian people that have made a commitment to read through the Bible every year. அநேக விசுவாசிகள், தேவ மனிதர்கள் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை வேதத்தை முழுமையாக வாசிப்போம் என்ற அர்ப்பணிப்போடு வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். I challenge you, read through 1st and 2nd Peter one time every day the last 3 days. ஒருவேளை நான் இந்த கருத்தரங்க ஆரம்பித்த போது உங்களுக்கு நான் ஒரு விண்ணப்பத்தை வைத்தேன். அது என்னன்னா, இந்த 3 நாட்களும்
1 பேதுரு 2 பேதுரு இந்த 8 நிருபங்களையும் நீங்க ஒவ்வொரு நாளும் வாசிங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். Now I'm not going to ask you to raise your hand and shame you. ஒருவேளை யாரெல்லாம் அப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கை தூக்க சொல்லி உங்களை நான் வெட்கப்படுத்த விரும்பவில்லை. But let's make it a habit to read the scriptures. If nothing else, read Psalms. They are easy to read. ஒருவேளை நான் வேதத்துல இதை படித்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீங்க நினைத்தாலும் சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கிறதுல நீங்க ஆரம்பிங்க, அது மிகவும் எளிதானது. Or the book of Proverbs that have so many good advice. இல்லை என்றால் நீதிமொழிகளை வாசிப்பதில் நீங்க ஆரம்பிக்கலாம், அதுல அநேக நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Or read the Gospels. There are so many wonderful stories about Jesus Christ. இல்லை என்றால் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷ நூல்களை நீங்க வாசிக்க ஆரம்பிங்க, ஏன்னா அதுல இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக நல்ல சரித்திர சம்பவங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. Two things will stop you from falling off the cliff. நீங்கள் வீழ்ந்து போகாதபடி உங்களை காக்கின்ற 2 காரியங்கள் உண்டு. Grow in grace, grow in the knowledge of Jesus. அந்த 2 காரியங்கள், இயேசு கிறிஸ்துவின் கிருபையில நீங்க வளர்கிறவர்களாக இருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்கிறவர்களாக இருங்கள். And Peter concludes by saying, to him, that is to the Lord Jesus Christ, be glory forever and ever. Amen. அவர் எப்படி இந்த நிருபத்தை முடிக்கிறார் என்றால், அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கே இப்போதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Thank you for giving me this opportunity to go with you through 1st and 2nd Peter. உங்களோடு கூட சேர்ந்து இந்த 1 பேதுரு 2 பேதுரு நிருபங்களை கற்றுக்கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Any questions? ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருக்கா? இந்த 3 நாட்கள் கற்றுக்கொண்டதிலே ஏதாவது கேள்விகள்? Think like Clement has a question. Clement has a question. As you said about the great salvation, the overall theme of this thing, and then how God saves us. And then the 2 examples that we quoted, for example, about the friend Koresh, or even Ravi, or even many more have fallen after the long experience of speaking about the great salvation. So what about their salvation? What about their destiny? A great question. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மகா உன்னதமான ரட்சிப்பு என்று நீங்க போதித்தீங்க, இந்த ரட்சிப்புல இருந்து நம்ம விலகி போவதில்லை என்று போதித்தீங்க. ஆனா அதே சமயம் சில கள்ள உபதேசிகள், அந்த டேவிட் கோரேஷ் அந்த மாதிரி நபர்களை குறித்து நீங்க போதித்தீங்களே, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டார். Yeah, the Lord always knows whose are his, and they will always make it. But you and I will not know whose are his. அதுக்கு ஒரு பதில் என்னன்னா, கர்த்தருக்கு யார் உண்மையான விசுவாசி என்று நன்றாக தெரியும். அவரை உண்மையாக விசுவாசிப்பவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, அவர் அவங்களை கைவிடுவதில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் யார் உண்மையான விசுவாசி யார் பொய்யான விசுவாசி அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆகையினால நம்மால் அவங்கள நியாயம் தீர்க்க முடியாது. Good answer. Yeah, you were more elaborate than I was, and that's good. We really have only one goal in Christian life, and that is to make sure we are on the right path. அது கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு பிரதானமான நோக்கம் ஒண்ணுதான். அந்த நோக்கம் என்னவென்றால், நாம் சரியான விசுவாசத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். Maybe we can join along with Joshua and say, me and my family. ஒருவேளை நம்ம யோசுவாவோட கூட சேர்ந்து சொல்லலாம், நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம். We do need to be burdensome for other people, but I think unless we redeem ourselves first, we are like physicians who tell people to be healed, but we ourselves are sickly. அதாவது பிறரை குறித்து பாரத்தோட, ஆத்துமாக்களை குறித்த பாரத்தோட நம்ம இருப்பது முக்கியமானது தான். ஆனால் அதே சமயம் நம்முடைய ரட்சிப்பில் நம்ம உறுதியாக நிலைத்தில்லை என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால், தான் வியாதிப்பட்டவனாக இருந்தும் பிறருக்கு வைத்தியம் அளிக்கும் ஒரு வைத்தியனை போல் நாம் இருப்போம். It started out by saying they denied the master who bought them. ஒருவேளை இந்த பேதுரு அவர்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவர்களை கிரயத்திற்கு கொண்ட கர்த்தரை அவர்கள் மறுதலித்தார்கள் என்று கூறுகிறார். So I think they are still genuine believers, but they have wandered off, and so in some way
the Lord will shorten their life, like 1 Corinthians 5, so that they won't continue in their heresy. ஒருவேளை பேதுரு அங்கே கூறின வார்த்தையின்படி அவர்கள் விசுவாசிகளாக இருப்பார்களே என்றால் தேவன் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிப்பதைப் போல அவருடைய ஆயுள் நாட்களை குறைத்து அவர்களை சீக்கிரம் எடுத்துக்கொள்வார். I had a friend who really struggled with sexual sin. ஐயாவுக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் பாலியல் பாவத்திலே மிகவும் அகப்பட்டவராய் இருந்தார். And many times he said to me, I really want the Lord to take me home. நிறைய நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இப்படி வாழ்வதை விட கர்த்தர் என்னை எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்காரு. And God did. At 49 years old, he died. அவருக்கு 49 வயதான போது கடவுள் அவரை எடுத்துக்கொண்டார். And I thought that was the mercy of God. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, அவருடைய வாழ்க்கையில கடவுள் இரக்கமா இருக்கிறனால அவரை சீக்கிரம் எடுத்துக்கொண்டார். Right? I think sometimes God does that. சில சமயங்களிலே கர்த்தர் அதை செய்கின்றார். Right? We don't really know about people's end. It's interesting. Peter keeps talking about they have certain destruction, but he doesn't ever say they are lost and go to hell, kind of an idea. பேதுரு நிருபத்தில் நம்ம பார்க்கிறப்ப இந்த சில கள்ளப்போதர்களை குறித்து அவர் எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் வழிவிலகி போனார்கள், அவர்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை சந்திப்பார்கள் என்று கூறுகிறாரே தவிர அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று எங்கேயுமே அவர் பேதுரு வெளிப்படையாக சொல்லவில்லை. Yeah, we just had to wait and see. கடைசி நாளில தான் அது நம்ம தெரிந்து கொள்ள முடியும் நியாயத்தீர்ப்பிலே. But good question. I would want to answer that myself, but I don't have an answer. அது ஒரு நல்ல கேள்விதான். அதுக்கு இன்னும் தெளிவான பதிலை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் தான். ஆனா அந்த தெளிவான பதில் என்னிடத்துல இல்லை. Yesterday was speaking about pathos, and is it possible for us to die to that sin as we live in this world? Because what Peter says, be holy as I am holy, and also be dead to sin and alive to God. Even Paul repeats that in Romans. So, is it possible as believers to die to our sin and to be alive to God's righteousness as we live in this world? அவருடைய அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேற்றைய தினத்தில் நம்முடைய உணர்வுகளுக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது, ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேதுரு கூறினதை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஆசைகளுக்கு இல்லைன்னா பாவங்களுக்கு மரித்தவர்களாய் முற்றிலும் கர்த்தருக்குள் ஜீவன் பெற்றவர்களாய் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? பாவத்துக்கு மரித்து ஆசைகளுக்கு மரித்து வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். First, like you said, Peter and Paul and many others seem to think we really can do that. ஒருவேளை பேதுருவாக இருந்தாலும் பவுலாக இருந்தாலும் நாம் பாவத்திற்கு மரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது நிச்சயமாக நம்மால் பாவத்திற்கு மரித்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். And because they believe that and the Bible says so, I want to believe it also. அவர்கள் கூறினபடியினாலும் அது பரிசுத்த வேதாகமத்தில் இருப்பதினாலும் நிச்சயமாக நம்மால் பாவத்திற்கு மரித்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். But I also know it is in degrees with different people. ஆனால் அதே சமயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும் என்பதையும் நான் நம்புகிறேன். For example, I have known Christians who used to use drugs and alcohol. The minute they come to Christ, they'll stop immediately. ஐயாவுக்கு தெரிந்த ஒரு சிலர் ஒருவேளை ட்ரக்ஸோ மதுபானத்துக்கு அடிமையா இருந்தவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அதை முற்றிலும் விட்டவர்கள் இருக்கிறார்கள். But there are other Christians that struggle or they slowly get over it. ஆனா அதே சமயம் வேறு சிலவர்கள் அவருடைய ரட்சிப்புக்கு அப்புறமும் கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழக்கத்தை விட்டவங்களும் இருக்காங்க. So I don't know what makes one group of people immediately overcome sin and another group of people take some time to overcome sin. எதனால ஒரு கூட்ட மக்கள் உடனே அந்த பழக்கத்தை விட்டுட்டாங்க, ஒரு கூட்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை விட முடிந்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியல. But I do know the power of Christ, and I'll give you one example from my life. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து எனக்கு தெரியும். நான் அதுக்கு ஒரு உதாரணம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல விரும்புகிறேன். I was a very angry person. ஐயாவுக்கு வந்து பயங்கர கோபம், முற்கோபம் இருந்தது. I inherited from my grandfather and my father. அவர் தன்னுடைய தாத்தாவிடத்திலிருந்தும் தகப்பனிடத்திலிருந்தும் அதை பெற்றுக்கொண்டார்.
Every day I will get angry. I will go and write it on the calendar. I will not get angry again. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எப்பெல்லாம் அவர் கோவப்படுவாரோ அப்பெல்லாம் கேலண்டர்ல போய் எழுதியிருக்கிறார் அந்த தேதியில இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன். And Lori knew me for many years doing the same thing. I have all those calendars at my home. இவருடைய மனைவி வந்து அப்படி அவர் ஒவ்வொரு நாளும் போய் இனிமேல் நான் கோவப்பட மாட்டேன்னு எழுதுறத பார்த்துருக்காங்க. அந்த கேலண்டர்லாம் இன்னும் அவர் வீட்டில் வச்சிருக்காரு. One day she said, "This is nonsense. Why do you keep writing and then you do the same thing?" ஒரு நாள் மனைவி பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன இது முட்டாள்தனமான காரியமா இருக்கு, கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவப்பட்டுட்டே இருக்கீங்க. I was teaching in my church at that time Romans 8 and the power of the Holy Spirit. அந்த ஒரு காலத்துல நான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் குறித்து சபையிலே போதித்தேன். And so she said, "Why don't you practice what you preach?" அப்ப இவருடைய மனைவி என்ன சொல்லிருக்காங்க, நீ பிரசங்கம் பண்ணதை உன் வாழ்க்கையில கடைபிடிச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிருக்காங்க. So I started writing on that same calendar, not I will not get angry. I started writing, "Lord Holy Spirit help me." அப்ப அந்த கேலண்டர்ல இவர் என்ன எழுத ஆரம்பிச்சாருன்னா, நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன்னு எழுதுறதுக்கு பதிலா பரிசுத்த ஆவியானவரே நான் கோவப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று எழுத ஆரம்பித்தார். And I wrote it for a couple of days and then I forgot about it because I wasn't getting angry. சில நாட்கள் அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அவர் எழுத மறந்துட்டார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இவருடைய கோபத்தை தணித்து விட்டார். Yeah, because when I get angry I would write on it, but I wasn't getting angry. It was Lori who reminded me about 3 months later. She said, "Did you notice you no longer write on the calendar?" நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால கோவப்படுறதுனால ஒவ்வொரு நாளும் எழுதிட்டு இருந்தாரு. கோவப்படாதனால எழுத மறந்துட்டாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு இவங்க மனைவி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, பாருங்க நீங்க இப்பெல்லாம் வந்து நான் கோவப்பட மாட்டேன்னு கேலண்டர்ல எழுதுறதே இல்லை அப்படின்னு. That was 1996. 1996ஆம் ஆண்டு இது நடந்திருக்கு. Right now I very rarely get angry. இப்போ எப்பயாவது தான் அந்த கோபம் வெளிப்படும் அவர்ட்ட. Actually now when I get angry, Lori starts laughing. இப்போ இவர் வந்து ரொம்ப நாளா இவர் கோவப்படாம இருக்கறனால இப்போ அவர் கோவப்பட்டா அவங்க மனைவிக்கு வந்து காமெடியா இருக்கு, சிரிச்சிட்டு இருப்பாங்களா இவங்கள பார்த்து. Not by my power at all. இது எதுவுமே நம்முடைய வல்லமையினால் நடைபெறுகிற காரியம் இல்ல. Somehow the Holy Spirit changed me. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இந்த மாற்றத்தை ரகசியமாக உருவாக்குகிறவராய் இருக்கிறார். And I think he can do that for all of our sins. நம்முடைய எந்த ஒரு பாவத்தையும் மேற்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். My son used to be a lifeguard. ஐயாவுடைய மகன் ஒரு உயிர் காவலன், அதாவது காட் லைஃப் கார்டா இருக்காரு. And they always carry a little blue pink orange stuff in their hand when they're rescuing people in the water. அவங்க எப்பலாம் தண்ணியில யாராச்சும் மூழ்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்காக கையில ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பேக் எடுத்துட்டு போவாங்க. I asked him, "Why do you always carry that plastic orange thing with you?" அப்ப நான் இவர் வந்து இவங்க மகன்கிட்ட கேட்டிருக்காரு, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த கையில அந்த ஆரஞ்சு கலர் பிளாஸ்டிக் எடுத்துட்டு போற? He said, "When some people drown, they quietly drown, but when they see the rescuer, they would quietly lay there, and the rescuer can easily drag them to the shore. But when some people drown and they see the rescuer, they start grabbing the rescuer, and the rescuer also dies along with the drowning person." அப்ப அவர் மகன் என்ன சொல்லிருக்காருன்னா, சில டைம் தண்ணியில யாராச்சும் மூழ்கும் போது அவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு லைஃப் கார்டு வந்தா அவங்க அமைதியா அந்த லைஃப் கார்டு சொல்றதை கேட்பாங்க. ஆனா வேற ஒரு சில கூட்டம் என்ன பண்ணாங்க, லைஃப் கார்டை பார்த்த உடனே பரவசத்துல அவங்களையும் பிடிச்சி இழுத்து காப்பாத்த போனவனும் செத்து போய் அவனும் செத்து போயிருக்கான். So they carry this orange plastic thing so that when they go close to the panicking person, they take it and hit him on the head, knock him out, and then they drag him to the shore. அப்ப இந்த கையில வச்சிருக்கிற அந்த ஆரஞ்சு தடியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ரொம்ப பயப்படுறவங்கள தலையில ஒரு அடி அடிச்ச உடனே அவங்க கொஞ்சம் மயக்க நிலைக்கு போன உடனே அதுக்கப்புறம் அவங்கள கரைக்கு எடுத்துட்டு வருவாங்க. We need to ask the Holy Spirit when we are floundering, we should ask him, "Knock me out and drag me out." அதே மாதிரி சில சமயம் பரிசுத்த ஆவியை நம்ம கேட்கணும், பாவத்துல நம்ம வந்து போராடிட்டு இருக்கிறப்ப ஒரு தட்டி என்னை கரை சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி. Any other questions? You're welcome. Someone is asking a question. I said any other question. One of the questions sorry. is that now we have a teaching that since we need to wait on the Lord, we should not save any money, we should not plan for our future, so you should not have your house. So that's becoming very popular. Really?
Well, if you don't want your money, just send So it to I'll me. translate it in Tamil. அவர் சிலவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கக்கூடாது, எதிர்காலத்தை குறித்து திட்டமிடக்கூடாது, ஒரு வீடு இருக்கக்கூடாது அப்படின்லாம் போதிக்கிற போதவர்களும் இன்னைக்கு பெருகிட்டே வராங்க. பையா சொல்றாரு, உனக்கு உங்க காசு வேணாம்னா நீங்க எனக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்லி. Yeah, but seriously, the Bible says both things. The Bible says, be wise, and that's what I told you to read Proverbs. Be wise and be like ant, for example, save for the winter, but not be too arrogant that you don't think Jesus is ever coming back. அதாவது வேதத்துல இது ரெண்டையுமே வேதம் போதித்திருக்கு. ஒன்று என்னன்னா, இப்போ நீதிமொழிகள்லாம் நீங்கள் வாசிக்கிறப்போ ஒரு எறும்பு எப்படி குளிர்காலத்துக்காக சேர்த்து வைக்குமோ அதே மாதிரி நம்முடைய எதிர்காலத்துக்காக நம்ம திட்டமிடுறதுல தவறு கிடையாது. ஆனால் அதே சமயம் நம்முடைய உடைமைகள் மீது நம்ம அதிக மோகமும் அகந்தையும் கொண்டு இயேசு கிறிஸ்து எங்கடா வரப்போறாரு, நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி சேர்த்து வைக்க கூடாது. We see that even in the parables of Jesus. When a man doesn't invest the coin and buries it, Jesus gets upset. On the other hand, when a man stands and says, I'm going to build a bigger barn and have a peaceful life, again, Jesus is not happy with it. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு காரியங்களும் நம்ம ஓமையில பார்க்குறோம். ஒன்று, ஒரு தாளந்த வாங்கினவன் மண்ணில் போட்டு புதைச்சி வச்சுட்டு ஒன்றும் பண்ணாமல் இருந்தவன் மேலே இயேசு கிறிஸ்து கோபமாக இருந்தார். ஆனால் அதே சமயம் இன்னொருத்தன் என்ன பண்ண அப்படின்னா, எனக்கு நல்ல அறுவடை வந்திருக்கு, என்னுடைய களஞ்சியத்தை நான் பெருசாக கட்டுவேன், கட்டிட்டு நான் இனிமேல் சுகபோகமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவன் மேலேயும் இயேசு கிறிஸ்து கோபமாக இருந்தார். So I think we should be wise to save money, buy house, get our daughters married and all of that, but not without God's help. We should always trust and do things according to His will. ஆகையினால எதிர்காலத்துக்காக சேர்த்து வைப்பதோ, நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக சேர்த்து வைப்பதோ, அனுதின வாழ்க்கையின் தேவைகளுக்காக செலவு செய்வதோ தவறு கிடையாது. ஆனால் அதன் மீது நம்ம நம்பிக்கை வைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து விசனமற்றவர்களாக இருப்பது தவறு. Yeah? Someone has a question. Well, What's the secret how do we of grow in the grace of God? What's this? ஐயாவுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம கிருபையில் வளரணும், இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேதுரு நிருபத்தை நம்ம முடித்தோம். இப்போ அந்த கிருபையில் நாம் எப்படி வளர்வது, அதனுடைய ரகசியம் என்ன? There are two kinds of grace that talks about in the Bible. வேதாகமத்தில் இரண்டு விதமான கிருபைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். One, grace that comes from God. ஒன்று கடவுளிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் கிருபை. That constantly comes. அது எப்போதும் நமக்கு இருக்கிறது. அவர் எப்போதும் நமக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். We don't have to ask for more because He will constantly give us more and more grace. கடவுள் இன்னும் அதிகமா நம்ம மேல கிருபையா இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் எப்போதும் நம்ம மீது கிருபையாக இருக்கிற தேவன். But there's a second grace that we extend to people. இரண்டாவது ஒரு கிருபை இருக்கு. அந்த கிருபை என்னன்னா, நம்ம பிற மனிதர்களிடத்துல கிருபையும் இரக்கமுமா இருப்பது. That we have difficulty with. அதுல தான் பிரச்சனை இருக்கு. Remember the story, the parable where a king calls a man who owes him millions of dollars in debt and he forgives him. That guy goes and finds a guy that owes him 10 rupees and chokes him. ஒருவேளை ஒரு ஓமை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமை உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த ஓமையில என்ன நம்ம பார்க்கிறோம்னா, ஒருவன் ஒரு ராஜா கிட்ட மிகப்பெரிய கடன் பட்டிருந்தான். ஆனால் அந்த ராஜா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு, உன் கடவுளை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் அங்கேருந்து வெளியில வீட்டுக்கு போகும்போது இவன்கிட்ட கொஞ்சமாக கடன் வாங்கின ஒருத்தர் இருந்தான். அவனை போய் கழுத்தை பிடிச்சி, என் பணத்தை கொடுக்கலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவன் சொன்னான். It's not the grace of God that we can grow, because that will constantly come to us. It's the grace of God that we express to other people that we need to grow. அதாவது தேவன் நமக்கு அளிக்கும் கிருபையில நம்ம வளர வேண்டாம். ஏன்னா கடவுள் எப்பொழுதும் அந்த கிருபையை நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறாரு. பேதுரு கிருபையிலே வளருங்கள் என்று சொல்லும்போது, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபையை நாம் பிறரிடத்துல எப்படி வெளிப்படுத்துகிறோம், அடுத்தவங்க கிட்ட நம்ம எப்படி அன்பா இருக்கோம், இரக்கமா இருக்கிறோம், கிருபையா இருக்கிறோங்கிறதெல்லாம் நம்ம வளரணும். I will also add
the New Testament calls giving as a gift of grace. அது மட்டும் இல்லாம புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம் கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பதும் கூட கிருபையின் வெளிப்பாடு என்று வேதம் சொல்கிறது. Even there we can increase. அந்த கொடுப்பதிலே நாம் வளர்வதும் கூட கிருபையில் வளர்வதுதான். If we gave the first 10 years of our job, we gave 10% to the Lord, and we have a lot of money, we can increase it to 15. We can increase to 20. ஒருவேளை நம்ம கடவுள் ஒரு நல்ல வேலையை கொடுத்திருக்காரு, நல்ல வசதியை கொடுத்திருக்காரு. நம்முடைய வேலையின் ஆரம்ப நாட்களில் நம்ம ஒரு 10% தான் நம்ம கடவுளுக்காக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய பணம் இருக்குது, கடவுள் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் என்றால் அதை 15%, 20% கொடுப்பதும் கூட கிருபையில் வளர்வது. I know a few Christians who started out with 10% that they gave it to God, eventually gave 90% to the Lord and lived on 10%. ஐயாவுக்கு ஒரு சில கிறிஸ்தவர்களை தெரிந்திருக்கிறாரு. அவங்க முதல்ல கடவுளுக்கு தங்களுடைய வருமானத்தில் 10% கொடுத்து வாழ ஆரம்பித்தவங்க தங்களுடைய வாழ்நாட்களின் பின் நாட்களில் 90% கடவுளுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய வருமானத்தில் 10% வாழ்ற அளவுக்கு அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். That I think is also growing in grace. அதுவும் கூட தேவனுடைய கிருபையில் வளர்வதின் ஒரு அடையாளம் தான். I would also say being gracious to people's sin is also growing in grace. அதே போல பிற மனிதர்கள் தவறோ பாவமோ செய்யும்போது அவர்களிடத்திலே நாம் அன்பாய் அணுகி அவர்களை நாம் புதுப்பிப்பதும் கூட கிருபையின் வெளிப்பாடு. Peter himself said, love covers the multitude of sins. அதனாலதான் பேதுருவும் கூட தன்னுடைய நிருபத்திலே அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று நமக்கு நினைப்பூட்டுகிறார். Right? So those are some ways that we can grow in grace. அப்ப கிருபையிலே வளருங்கள் என்று சொல்லும்போது இதெல்லாம் வேதம் கூறுகின்ற சில ஆலோசனைகள். That's a good question. ஒரு நல்ல ஒரு கேள்வி அது. I think there was one more from John. Okay. So, since there are many interpretations, how can we say which one is right? Is that right? Go. Okay. So there are lots of interpretation based on culture, differs from individual to individual. இப்போ தம்பியோட ஒரு கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வேதத்தை நம்ம விளக்கும் போது சில விளக்கங்கள் கலாச்சார பின்னணியில் கலாச்சாரத்தை சார்ந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு போதகர் இல்லைன்னா தனிப்பட்ட நபர்கள் வித்தியாசமாக விளக்குறாங்க. அதில் எது சரி என்று நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். Is that right? Okay. So like Christ preached in the days of Noah. Right. Like some people say like Christ went to hell and preached. But some people say like, no, it was the Spirit of God in Noah who was exhibiting Christ's words to them. Yeah. So as we have this differing interpretation, how do we know which one is right? It's a big question, John. அவர் கேட்ட கேள்வி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி, பெரிய பதில் அதுக்கு கொடுக்கணும். You had to go to seminary to get the answer for that one. Yeah, that's why we ask him to go to seminary. Yeah, exactly. இதுக்கு அவர் பைபிள் காலேஜில் போனால் தான் பதில் கிடைக்கும். அவர் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், போக மாட்டேன் நடமுடிச்சு. But I'll give you 2 or 3 wisdom statements. அதுக்கு பதில் சொல்லும் விதத்தில் 2-3 ஞான வாக்கியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I already mentioned the scripture should interpret scripture. ஏன்னா ஒரு வாக்கியத்தை விளக்குவதனுடைய ஒரு முதல் கோட்பாடு என்னன்னா, ஒரு வேத வசனம் இன்னொரு வேத வசனத்தினால் விளக்கப்பட வேண்டும். Also, we should be humble enough to say maybe we were wrong. அதே போல நாம் நம்முடைய விளக்கம் தவறானது என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய தாழ்மையும் நமக்கு இருக்கணும், நம்ம தப்பா போதித்தோம்னா. That also comes with being willing to listen to the other person genuinely. அப்போ ஒரு நபர் நம்மிடத்திலிருந்து மாறுபட்ட ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறாரு என்றால் அந்த நபர் என்ன சொல்கிறார் என்பதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய மனம் நமக்கு வேண்டும்.
And some doctrines are more important than other doctrines. வேதத்துல சில கோட்பாடுகள் வந்து மற்ற கோட்பாடுகளை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. There's a phrase that we use in seminary, major on the majors and minor on the minors. செமினார் வேதாம கல்லூரியில் நாங்க என்ன சொல்றோம்னா, முக்கியமான போதனைகள்ல அதிக ஜாக்கிரதையும் கவனமா இருக்கணும். அதே சமயம் விட்டு கொடுக்க வேண்டிய போதனைகள்ல சில சமயம் நம்ம என்ன பண்ணலாம், விட்டு கொடுக்கலாம். That Jesus or the Holy Spirit went to preach to the Noah's people, to me is a minor doctrine. ஒருவேளை அந்த நோவாவுடைய நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவின் ஆவியினால் நோவா போதித்தாரா இல்ல பரிசுத்த ஆவியினால் நோவா போதித்தாரா என்பது ஒரு மிகப்பெரிய வியாக்கியானத்திற்குரிய வசனம் அல்ல. அதை குறித்து நாம் பெரிய அளவுல சிந்திக்க வேண்டியதில்லை. But having said that, I know friends who major on minors. ஆனா சில சமயத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்ன சின்ன காரியத்தை மிகைப்படுத்தி என்ன பண்றாங்க, பிரிவினையை உண்டாக்குகிறார்கள். I have a friend in Hawaii where we live. He has only one topic that he has been talking with me for the last 3 years, and that is Jesus is not divine. ஐயாவுக்கு ஹவாயில வந்து ஒரு நண்பர் இருக்கிறாரு. 3 வருஷமா ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல. Yeah, so Lord, he says, how do you put up with him? அப்ப இவருடைய மனைவி அவர் சொல்றதை எப்படி நீங்க சகிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. I have the gift of long suffering. எனக்கு நீடிய பொறுமைங்கிற வரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். Yeah, but yeah. 15 more minutes. For food. Yeah. For 15 more minutes for questions too? Yeah. Oh, wow. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு? நம்ம 1 மணி ஆயிடுச்சு. Any questions? Some of these guys are delaying their marriage. Oh, because they're waiting for the Lord? No, they have. We don't see the gift of celibacy in them. But sometimes Yeah. there is a wrong way people delay. Yeah. ஒரு சிலர் திருமணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. அவங்க வந்து இயேசுக்கு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் கொடுத்த போதனையை தப்பா அவங்க நினைச்சுக்கிறாங்க. Well, I think it's the culture too. Right now, the younger people are told several things like the world is overpopulated, don't bring too many kids into the world, there is too much poverty, don't add to that, enjoy life, travel more. So even my own kids struggle with that. I would say if you don't have the gift of celibacy, get married and start the family young. I was 21 when I got married, and 22 when I had, 23 when I had 2 sons, and 25 when I had my 3rd son. So I actually thought they will have grandkids by now, but no. இன்னைக்கு நிறைய இளம் வாலிபர்கள் வந்து உலகத்தினுடைய தவறான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா இந்த மாசு அதிகமாக இருக்குது, பஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆகையினால கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிற போதனையை கேட்டு கல்யாணத்தை தாமதப்படுத்துகிறவங்க திருமணம் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து தனிமையாக இருக்கிற வரம் இல்லை என்றால் நீங்கள் என்ன பண்ணணும், சீக்கிரம் திருமணம் செய்யணும். ஐயாவுக்கு 21 வயசுலேயே திருமணம் ஆயிடுச்சான். 23 வயசில் 2 பிள்ளைகள், 25 வயசில் 3 பிள்ளைகள். அவர் என்ன நினச்சாருன்னா இந்நேரம் அவருக்கு பேர குழந்தைங்க இருக்குன்னு சொல்லி, ஆனால் அவங்கெல்லாம் திருமணத்தை தாமதிச்சனால இன்னும் we'll pray that you will have grandchildren someday. Yeah. No, I think it's a blessing to get married, and I think, I mean, the world teaches now you are being selfish to ask your children to get married. But I think we should go with the Bible that says it's a blessing to get married and have children. ஓகே, எனவே திருமணம் செய்வது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதை தான் வேதம் வாசிக்குது, வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெற்றோர் பிள்ளைங்களை வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு சொல்கிறது பெற்றோர் சுயநலமாக கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த எண்ணம் தவறு. மாறாக நாம் இளம் வாலிபர்களை திருமணம் செய்து கொள்ளும்படியாக நம்ம உற்சாகப்படுத்தணும். அதனால கோகுல் அடுத்த தடவை மனைவியோட தான் வரணும். ஓகே ஓகே, ஸோ பாஸ்டர்